பாசிப்பருப்பு தக்காளி தோசை, ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோட 2 தக்காளி, கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி, 2 வத்தல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு. திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாசிப்பருப்பு தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு.